பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நீதியை விதைக்கிறவர்களா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மெய்யான பலனை நாம் பெறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, நாம் நீதி செய்கிறவர்களாய், நீதியை விதைக்கிறவர்களாய், நீதியாய் நிற்கிறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலுமே நன்மை செய்ய நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி நன்மை செய்யுங்கள், நீதி செய்யுங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள், கர்த்தர் விரும்புவதை செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் விரும்புகிற நீதியை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.